சார் அக்னி சார், எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை? இடைத்தேர்தல் இன்றைக்கு நடந்தால் தாவேகாவுக்கு தான் சாதகம், அதுக்கான பல காரணங்களை விபி கலைராஜன் சார் சொல்றாரு, நக்கீரன் பிரகாஷ் சாரும் அதுக்கான எதிரான விஷயங்களை சொல்றாரு. எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த அம்சத்தை? முதல்ல அண்ணன் விபி கலைராஜன் அவர்களுக்கு நல்ல எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், முன்னாள் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு முதன்மை செய்தி தொடர்பாளர் அந்த வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இதுக்கு மட்டும்தானே. ஆகையினால தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் சொன்னது என்ன சொல்கிறீங்கன்னா, நம்முடைய பத்திரிகையாளர் நக்கீரன் சார் சொன்னது, அண்ணன் கலைராஜ் அண்ணன் சொன்னது, இனி அடுத்து ஜேம்ஸ் மார்ட்டின் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். இங்கே 72ல் தஞ்சாவூரில் வழக்கு போட்டது, அதுக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கினது, 3 அணைகளை கட்டினது, அண்ணன் அதெல்லாம் இங்கே பேச்சே இல்லைண்ணே. ஆனால் நம்ம ஏன் இதுவரைக்கும் வாய் திறந்து அதை பேசலைன்றதான கேள்வி. பேசாமல் இருப்பது PV நரசிம்மராவ் ஃபார்முலா, அது ஒன்று. அந்த பிரச்சனை அதோட செத்து போயிடும் எதுவாக இருந்தாலும், அல்லது அந்த பிரச்சனை இன்னும் உச்சத்துக்கும் போகும். ஆனால் இங்கு பேசாமல் இருந்தால் நாம் முந்தைய தலைவர்களைப் போல நாமும் இருப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. இருக்கட்டும், இப்போ தேர்தல் வந்தா அப்படின்னு கேட்குறீங்களா, எனக்கு இந்த தேர்தலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன் சார்? திருச்சி கிழக்க தவிர மீதி எல்லாமே தேர்தலே வரக்கூடாது. இது ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து. ஜனநாயகத்துக்குன்னா இது திரும்ப எலெக்ஷன் அவங்க பிரச்சாரம் பண்ணி அதுல யாரு ஜெயிக்கிறா, எங்க அதுக்குள்ளே நான் போகல. ஒரு கேள்வி, ஒரு தேர்தல் நடந்து புரியுது சார், 12 நாளையில நீங்க ராஜினாமா பண்றீங்கன்னா இதை விட ஜனநாயகத்தை தீய வச்சு கொளுத்துறதுல வேற என்ன வேணும்? தார்மீகமான உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது. ஆனா இல்ல சார், பொறுப்பை அரைச்சீற்றம் நான் கேட்கிறேன். மக்கள் பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன நினைப்பாங்க? எதிர்கட்சிகள் அநியாயமா நடக்குது, குதிரை பேர் நடத்திட்டாங்க, வீணா ஒரு இடைத்தேர்தலை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது இந்த இடைத்தேர்தலே வேண்டாம், திருச்சி கிழக்கு மட்டும் நடத்துங்கன்னு சொன்னா தாவேகா என்ன பண்ணும்? பயந்துட்டாங்க எதிர்கட்சிகள், இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய பலகீனத்தை காட்டுதுன்னு சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால? அது அவங்களுடைய பலமா மாறும் இல்லையா? தாவேகாவோட பலமா மாறும்ல? அது பலமா பலவீனமான்றது இருக்கட்டும். ஒரு தேர்தல் நடத்துறேன்னா எதுக்காக நடத்தணும்? நீங்க ஒருவேளை தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த 6 பேர் ராஜினாமா நடந்திருக்குமா? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சியெல்லாம் ஜனநாயகத்துக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, அரசியல் கட்சி தேவையில்லை. ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு மதுரையில் கூட நம்முடைய சகோதரி திரிஷா அவங்களுக்கு ஏதோ ஒரு சாமியோ சிலையோ என்ன வைக்க போறாங்க. அவங்க 2032 முதலமைச்சர் வந்தாலும் இவர்கள் அங்க மாறி விடுவார்கள். ஆனால் அதுவல்ல இந்த நாட்டினுடையது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே, திரும்ப நீங்க இன்னைக்கு என்னென்ன சொன்னீங்க, சொன்னதில் ஏதாவது ஒன்றை செய்தீர்களா? ஒன்றை செய்தாங்க. என்ன செஞ்சாங்க? 200 யூனிட் நாங்க இலவசம். கரெக்ட். அந்த 200 யூனிட் ஜெயலலிதா கொடுக்கிற போது நீங்க 1000 யூனிட் வச்சிருந்தாலும் முதல் 100 யூனிட்டுக்கு இலவசம். ஆனா 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்தால் அது அது போயிடும். அந்த 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 இன்னொரு 100 யூனிட் வராது சார், அதை கூட விடுங்க. ஆனால் இப்ப 62,000 வருது, 70,000 வருது, 35,000 வருது என்று எத்தனை புகார்கள் வந்திருக்கு. அந்த புகாருக்கு என்ன தீர்வு சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன், இதே கேள்விதான் நான் கேட்கிறேன். நான் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, மின் தட்டுப்பாடு அதிகமாயிருக்கிறது, கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை பார்வையிட போறாரு அப்படின்னாலோ, அல்லது வேறு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கழிவு மேலாண்மை விஷயத்தை ஆய்வு செய்ய போறாருனோ கூட்டம் அலைமோதுது சார். நான் என்ன சார் சொல்லுவீங்க? நான் அதாவது அரசியல் கட்சிகள் ஆட்சி பிடிக்கணும், அதுக்கு மக்களை ஏதாவது ஒரு கொள்கையில சொல்லித்தானே வரணும். நான் அதை பற்றி எல்லாம் நான் திரு விஜய் அவர்கள் ஹீரோ பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னு கேக்குறேன் சார். நான் ஹீரோ வொர்ஷிப் அதிகமாயிடுச்சுங்க சார். நான் அது இல்லைன்னே சொல்லல. நான் தமிழ்நாடு அறிவு சார்ந்த மாநிலம்னு இதுவரைக்கும் நினைச்சிருந்தது, இப்ப நான் போயிருச்சு, அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் நீங்க இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு பாஜக அரசு நான் கொடுக்க மாட்டேன்னு அது சார்ந்து பேசியிருந்தால், அது சார்ந்து டெல்லிக்கு போறப்ப அதுக்கு கோரிக்கை வச்சிருந்தா உண்மையிலே ராயல் சல்யூட் டு சிஎம் சார். ஆனா இது நடக்கல. இவர் நேரம் போறாரு, அதை பாக்குறாரு. ஆனா நான் கேட்கிறேன், இதே இந்த இது நடச்சல கும்மிடி பொண்ணில நடந்துச்சுல, அதுக்கு ஏன் நேரம் போகல முதலமைச்சர்?
அப்போ எது தேவையோ நீங்க ஒரு விஷயம் சார், இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களினால் ஒரு மாற்றம் வந்துருச்சு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதுல திமுக அதிமுக தோல்வி கண்டிருக்கு, அதை இன்னும் பலப்படுத்தணும். ஆனா நான் இப்ப கேட்பது, இப்ப போறதுனால அதனால அது என்ன சரியாயிச்சா? இல்லையே. அப்ப மெட்ரோ ரயில் திட்டம் இப்ப திரு விஜய் அவர்கள் போனதுனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பயந்து அல்லது அவருக்கு செவி சாய்த்து நீங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கொண்டு வந்துருவாரா? என்னது இது? எது சாத்தியப்படக்கூடிய ஒண்ணு சார்? 1 கிலோ அரிசிக்கு 25 ரூபாய் கூடி இருக்குது. யார் கவலைப்படுகிறா? யாரும் கவலைப்படுவது. அப்ப கவலைப்படலன்னா எதிர்க்கட்சிகளுக்கு பாதகம் தானே சார்? இல்ல இல்ல இல்ல, இது கவலைப்பட்டாதான் சார். கரண்ட் தட்டுப்பாடு இல்ல சார், மின் தட்டுப்பாடுனா நான் அந்த வழியை உணரணும், விலைவாசி உயர்வுனா அந்த வழியை நான் உணர்ந்தா தானே சார் தாவேக்காவுக்கு எதிராக போகும். அது அப்படி யாரும் உணரலையேங்க. அது இப்ப எப்படி 60 நாள்ல எப்படி உணர்வாங்க? இப்ப ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்படி கிடையாது. அரசியலுக்கு ஓராண்டு காலம் கொடுக்கணும். அந்த ஓராண்டு காலத்துல இவர்கள் நினைத்தது, இவர்கள் எதிர்பார்த்தது இருக்குமா என்று கேட்டால் தெரியல. மக்கள் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். மக்களுக்கு தேவை காட்சியா அல்லது உண்மை சாட்சியான்னு பார்த்தா காட்சியே போதும் நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது சார். நான் கேட்கறது தான் சார், நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். விலைவாசி தட்டுப்பாடு அதிகமாகும் பொழுது, மின் கட்டணம் உயரும் பொழுது, கணக்கீட்டில் அதிக விலை வரும்பொழுது, மின் தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது, இதெல்லாம் நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் மெட்ரோ திட்ட பணிகளை ஆய்வு செய்ய போறப்போ கூட்டம் அலைமோதுது. இது மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது இல்லையா? ரெண்டாவது விஷயம், நக்கீரன் பிரகாஷ் சொல்ற மாதிரி தாவேக்காவோடு கூட்டணி பலம் இருக்குது, ஆட்சி அதிகாரம் இருக்குது. அனைத்து அரசு இயந்திரங்களும் தாவேக்கா பக்கம் இருக்கும் பொழுது இந்த அரசு இயந்திரத்தை, ஆட்சி அதிகாரத்தை பலத்த எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளால் எப்படி ஹேண்டில் பண்ணிட முடியும்? எப்படி அவங்களை ஜெயிக்க முடியும் சார்? எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நீங்க இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் தொகை வச்சு கரூர்ல எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி அன்றைய காவல்துறை 7000 சொல்லுச்சு. ஆனா இவ்வளவு நெருக்கடி எப்படி வந்துச்சு? எத்தனை பேருன்றாங்க இவங்க அதிகப்படுத்தி சொல்லுவாங்க. அப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வருது சார். ட்ரோன் கேமராவில் 5 கோடி பேர் கூடியதாக ட்ரோன் கேமரா செட் பண்ண முடியும். அரசியல் இன்னைக்கு அப்படிதான் மாறிடுச்சு. உண்மை, இயற்கை வளம், ரைட்டுங்களா? அதெல்லாம் நல்ல நல்ல பொருட்களை நாம் உண்ணுகிறோமா, மாசு இல்லாத நாட்டில் நாம் வாழுகிறோமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன ஆனாலும் சரி, ஆனால் அந்த காட்சியை பார்த்து நாம் மயக்கக்கூடிய அளவில் நாம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒருவேளை 2029 இந்திய நாட்டினுடைய பிரதமராக கூட திரு விஜய் அவர்கள் வரலாம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு சமூக வலைதளங்கள் இன்னைக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது ஒரு 6 மாதம் கழிச்சு என்னது, நான் அன்றைக்கு வாங்கிய பொருள், இன்றைக்கு வாங்கிய பொருளின் விலை என்ன, சாதாரண மக்கள் பார்ப்பாங்களா? இப்ப மின்சார கட்டணத்திலேயே லேசாக சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னது அப்பா அவ்வளவு வந்துச்சு, இப்போ இவ்வளவு வருது, லைட்டா யோசிப்பாங்கல்ல. இது எல்லாம் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்லுகிற போது அண்ணன் பல்வேறு காரணத்தை சொன்னாரு. நான் இப்ப கேட்பது ஒன்றுதான். குதிரை பேரம் அப்படிங்கிறது லஞ்சம் தானே? அது லஞ்ச ஒழிப்புத்துறை தானே விசாரிக்கணும். D1 காவல் நிலையத்துக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு என்ன பொருள் சார்? அதை விடுங்க, அடுத்து வரோம். இது எப்ப நடந்தது, எப்ப நீங்க கொண்டு வர்றீங்க? ஆனால் இதனுடைய உள்ள சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? இது திமுக அதிமுக சாதாரணமாக இவர்களை பார்த்து விட்டார்கள். இனிமே இறங்கி இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அது அதிமுக திமுக காங்கிரஸ் உள்பட அதை புரிஞ்சுக்கிறோம். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் கேட்கிறேன், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்கல்ல, பார்ட்டி ஃபண்ட் இதுவரைக்கும் தாவேக்காவல யாராவது ஒருவராவது இந்த பார்ட்டி, இந்த கட்சிக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த வங்கியிலிருந்து இந்த நிதி கொடுத்தார்கள் என்று ஏதாவது ஒரு சாட்சியங்கள், சான்றாவணங்கள் இருக்கா? நிதியமைச்சர் சொல்றாரு, அதைத்தான் பட்ஜெட்ல நாங்க எல்லா ஊழலையும் பட்டியல் போட்டு நாங்க சொல்லுவோம். இறைவா, நான் மரியரேகன் சாருக்கு நன்றி சொல்லணும். அந்த பட்ஜெட்டுக்குள்ள செந்தில் பாலாஜியை நாங்கள் கைது செய்து விட்டால், இதோ பாருங்க பார்ட்டி ஃபண்டுன்னு காட்சி கூட கொண்டு வந்துட்டா மக்கள் நம்பிடுவாங்கல்ல. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி குறி வைக்கப்படும். உண்மை அதுதான், உண்மையே உண்மை. இது வேற ஒன்றுமில்லை. பட்ஜெட்டுக்கு பிறகு அது முடியாது. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இல்லையே. நீங்கள் ஆளுங்கட்சி தானே, எத்தனை வழக்குகளை போடுறீங்க? எந்த வழக்காவது நீதிமன்றத்தால் இது ஆமாம் இது உண்மை, இந்த வழக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க. இல்லையே. அப்ப நீதிமன்றம் உண்மையை பார்க்கிறது, ஆனால் ஆளுகிற கட்சி ஒரு பொய் பிம்பத்தை கட்டுகிறது. இதில் எது மக்களுக்கு
உண்மையே நன்மையை செய்யும்ன்றத இடைத்தேர்தல் வந்தால் என்ன வராட்டில் என்ன வேண்டுமென்றே நாம ஒரு நாளைக்கு 1 கிலோ கொழுப்பை சாப்பிட்டுட்டு எனக்கு கொழுப்பு கூடி போச்சுன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போனா என்ன போகாட்டி என்ன கொழுப்பே தங்களை பார்த்து கொள்ளும். பேசலாம் சார் அக்னி சார் ரொம்ப சுருக்கமா சார். இருக்கிறதுலையே பெரிய அதிர்ச்சியானது அண்ணன் கலைராஜன் சொன்னதுதான். எம்ஜிஆரையே மிஞ்சும் அளவிற்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இதுதான். ஆகையினால எல்லா ஆசிரியர்களுமே நல்ல ஆசிரியர் தான் சார். ஆனால் நல்ல ஆசிரியர் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்களேன், அது ஏன் சார்? அது மாதிரி தான் எல்லா முதலமைச்சரும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் மக்களுக்காக செயலாற்றுவது எந்த ஆட்சி, அது இன்னொரு 3 மாசத்துல தெரிஞ்சு போயிடும். காட்சியா அல்லது இவங்க உண்மையிலேயே உழைப்பான்றதை தெரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்றதை மக்கள் தான் தீர்மானிக்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், 6 தொகுதிக்கு இவர்கள் மீண்டும் இடைத்தேர்தல் வைப்பது ஜனநாயகத்திற்கு பெரிய சவுக்கடி. தேர்தலை நடத்தாமல் இருப்பது நல்லது, நாட்டுக்கு நல்லது. அங்க எம்எல்ஏவே தேவையில்லை. நன்றி சார்.